ரத சப்தமி என்பது இந்து மதத்தில் முக்கியமான பண்டிகையாகும். இது மாகர் மாதத்தில் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை வளர்பிறை சப்தமி நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் சூரிய பகவான் தனது 7 குதிரைகள் இட்டிருக்கும் ரதத்தை வடகிழக்கில் இருந்து நேராக கிழக்கிற்கு திருப்புவதாக நம்பப்படுகிறது. இதுவே இளம் பருவத்திலிருந்து முழுமையான வளர்ச்சி நோக்கி செல்லும் நற்காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. கதை. புராணக் கதையின்படி ஒருமுறை ஒரு அரசர் இருந்தார். அவருக்கு எந்தவிதமான நோயும் குணமாகாத நிலையில் இருந்தது. பல மருத்துவர், அறிஞர்கள் வந்து அவரை குணப்படுத்த முடியவில்லை. பின்னர் ஒரு மகா முனிவர் அரசனை சந்தித்து, ரத சப்தமி நாளில் நீ சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து அர்க்யம், ஜலம் செலுத்தி தவம் மேற்கொள். அதனால் நீ நிச்சயம் நலம் பெறுவாய் என்று கூறினார். அந்த அரசர் முனிவரின் ஆலோசனைப்படி ரத சப்தமி அன்று சூரிய பகவானுக்கு அர்க்யம் செலுத்தினார், ஸ்நானம் செய்து தீவிர வழிபாடு செய்தார். அதன்பின் அவர் சகல நோய்களிலிருந்தும் மீண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைந்தார். ரத சப்தமியின் முக்கியத்துவம். 1. ஆரோக்கியத்திற்காக இந்த நாளில் சூரியனுக்கு வழிபாடு செய்வதால் உடல் நோய்கள் நீங்கும். 2. வளர்ச்சிக்காக விவசாயத்திற்கும் தொழிலுக்கும் இது நல்ல தொடக்கம். 3. தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்தில் சிறப்பு ஏற்படும். இந்த நாளில் சூரிய பகவானை ஓம் ஸ்ரீ சவித்ரே நமக என்று 108 முறை ஜபிப்பதும், திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அல்லது எந்தவொரு சூரியன் கோயிலிலும் தரிசனம் செய்வதும் சிறப்பாக கருதப்படுகிறது. ரத சப்தமி தினம் சூரிய பகவானின் கிருபையை பெறும் ஒரு சிறந்த நாள்.